ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. இப்ப நம்ம திருப்பதி க்ஷேத்திரம் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச க்ஷேத்திரம். நம்ம அத்தனை பேரும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆனா சில பேருக்கு ஸ்ரீனிவாசனே குலதெய்வமா அமைஞ்சிருவா. அதுவும் ரொம்ப விசேஷம்தான். அப்படிப்பட்ட உயர்ந்ததான அந்த க்ஷேத்திரம், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த திருப்பதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்ந்ததான, பதி அப்படின்னா இடம், உயர்ந்ததான இடம், அதை தான் நம்ம திருப்பதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருப்பதி பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ரீரங்கம் எடுத்துட்டீங்கன்னா முதல் திவ்ய தேசமே ஸ்ரீரங்கம் தான். ஆனா முடியறது எதுலன்னு பாத்தீங்கன்னா 107வது திவ்ய தேசம் நீங்க போகவே முடியாது, திருப்பார்கடல். நம்ம இறந்த அப்புறம் பரமபதிச்ச அப்புறம் தான் அங்க போக முடியும். 108 திருவைகுண்டம், அங்கேயும் போக முடியாது. கடைசி திவ்ய தேசம் நம்ம கணக்குல போறதுக்கு எடுத்துக்கிறதுனா 106வது திவ்ய தேசம் திருப்பதி அப்படின்ற ஸ்தலம் தான். இந்த திருனாலே உயர்வுங்க. திரு நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருனே பேர் வச்சுப்பா, ஏன்னா உயர்ந்தது அப்படின்ற அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த பெருமாள், அதாவது நம்ம திவ்ய தேசம்னு சொல்றோம் அப்படின்னா என்னன்னா, ஆழ்வார்களால பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு தான் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவோம். சிலது அபிமான ஸ்தலமாவும் சொல்லுவோம். அபிமான ஸ்தலம்னா அதாவது அது ஆழ்வார்களால பாடல் பெற்ற ஸ்தலமா இருக்காது, ஆனா ரொம்ப வருடங்களாக, ரொம்ப காலங்களாக அந்த ஸ்தலங்கள்லாம் இருக்கும். அந்த இடங்கள்லாம், அந்த இடத்துல பெருமாள்லாம் இருந்திருப்பா. அதை அபிமான ஸ்தலம் சொல்லுவோம். இந்த 108 திவ்ய தேசம்னே சொல்ல மாட்டா, 108 திருப்பதிகள்னு சொல்லுவா. நீங்க பாத்தீங்கன்னா ராமானுஜரோட சத்சிஷ்யர் பராசர பட்டர், அவரோட சத்சிஷ்யர் பாத்தீங்கன்னா ஆசுகவி பிள்ளையங்கார் சுவாமி, அவர் 108 திவ்ய தேசம்னே சொல்ல மாட்டார், 108 திருப்பதிகள் அப்படின்வா. அப்படின்னா அவரை அதே மாதிரி 108 திருப்பதி அந்தாதி அப்படின்ற ஒரு ஸ்லோக கிரந்தமும் பண்ணியிருக்கார். நம்ம திருப்பதி ஏழுமலையான் அப்படின்ற கோவில்லையே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பதி பகவானுக்கு ஒரே ஒரு விசேஷம் இல்லைங்க, எக்கச்சக்கமான விசேஷங்கள் இருந்தாலும் புரட்டாசி ஸ்ரவணம் அப்படின்ற, அதாவது புரட்டாசி மாசமே அவருக்குரிய மாசம்தான். அதுல ஸ்ரவணம் அப்படின்றது ரொம்ப வசதி. ஏன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி ஸ்ரவணத்துல நம்மளோட சுவாமி தேசிகனோட திருவதாரம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி ஸ்ரவணம் அந்த பெருமாளுக்கே உரிய ஒரு நட்சத்திரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க சக்கரத்தாழ்வார் இருக்காரு இல்லையா, அந்த சக்கரத்தாழ்வாரோட தீர்த்தவாரி வருஷத்துல புரட்டாசி ஸ்ரவணத்தன்னைக்கு தான் அந்த சுவாமி புஷ்கரணியில நடக்கும். அந்த 3 விசேஷங்கள் அங்க உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம். ஆனா பாத்தீங்கன்னா ரங்கம் அப்படின்னாலே, ஸ்ரீரங்கம்னாலே நம்ம கோவில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம திருப்பதினாலே மலை, அதுக்கப்புறம் நம்மளோட காஞ்சிபுரம்னாலே பெருமாள் கோயில்னு. இது மூணுத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்ன்ற அந்த ஸ்ரீரங்கத்தை நம்ம போக மண்டபம் அப்படின்னு, அதே மாதிரி திருமலை திருப்பதிய புஷ்ப மண்டபம்னு, பெருமாள் கோவில தியாக மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம். யார் ஒருத்தர் இந்த 3 ஸ்தலத்தையும் எழுந்து காலங்காத்தால நம்ம நினைக்கணுமா, நம்மளோட சிரசுல அந்த அவளை தாங்கணுமா, அப்படி தாங்கினவாளுக்கு பகவானே எப்பொழுதும் அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில அவர் சொல்லியிருப்பார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும்னா எழில்குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஆள வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அந்த ஆச்சாரியன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்த உடனேவே அவரோட சிஷ்யர்ல ஒருத்தர் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு, பா அந்த வேலை செய்யாம நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கனே அப்படின்னாரா. உடனே ஆச்சாரியன் கூப்பிட்டு கேட்டாரா, என்னப்பா அப்படின்னு. இந்த பாசுரம் என்ன சொல்றது, ஒழிவில் காலமெல்லாம் நம்ம எவ்வளோ காலம் வாழறோமோ, எவ்வளோ பிறப்பு எடுக்கிறோமோ, அத்தனை பிறப்பிலையும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவனுக்கு சேவை செய்யணும். இதுக்காக தானப்பா நம்ம பறந்திருக்கோம். அங்க எப்படிப்பட்ட மலை, அது எழில்கொள் சோதி, ரொம்ப ரொம்ப எழிலோட அழகோட எல்லா மரம் செடி கொடி சோலைகள் பறவைகள் பட்சிகள் நிறைந்து வைகுண்டமே பூமிக்கு வந்த கிரீடாத்ரியாச்சே அது. அந்த இடத்துல இருந்து அவனுக்கு சேவை செய்யணும்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல எப்படி வாழ்வேன் அப்படின்னு கேட்டாராம்.
உடனே ஆச்சாரியன் சொன்னாரா, உனக்கு அதுதான் ஆசைனா உடனே நீ கிளம்பு, போய் அந்த திருப்பதி மலையில இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுனாரா. அவர்தான் பெரிய திருமலை நம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர், சுவாமி ராமானுஜரோட மாமா. அவர்தான் அங்க போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணாரு. எழில்கொள் சோதினா அந்த ஜோதி எப்படியா, இன்னைக்கும் நீங்க ராத்திரி 2 மணிக்கு போனீங்கன்னா திருப்பதி எப்படி இருக்கும், ஜக 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 ஜகன் மின்னின்னு இருக்கும் அங்க இருக்க வெளிச்சம் இல்லையா. அந்த ஜோதியோட கூடி பெருமாள் எப்பொழுதும் அங்க இருந்தாராம். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, எந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே. அப்படின்னா என்னன்னா, அந்த பெருமாள் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு தாய்க்கு இப்ப ஒரு ரெட்டை குழந்தை பிறக்கிறது அப்படின்னா, அந்த தாய்க்கு 2 குழந்தையும் சமந்தான். ஒரு குழந்தைக்கு ஒரு முளையிலேருந்து பாலை கொடுப்பா, இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு முளையிலேருந்து பாலை கொடுப்பா. ஆக மொத்தம் அந்த குழந்தைய பொறுத்தவரையும் அந்த தாயை பொறுத்தவரையும் 2 குழந்தையும் சமம். அதே மாதிரிதான் திருப்பதி ஏழுமலையானும் வானவர்களான தேவர்களுக்கும் கந்தர்வா அப்சரஸ் அவா அத்தனை பேருக்கையும் ஒரு கண்ணால கடாட்சிக்கிறாரா. நம்மள இருக்க அந்த பூலோகத்துல இருக்க நம்ம எத்தனை பேரையும் இன்னொரு கண்ணால ரக்ஷணம் பண்றாளாம். வானத்துல இருக்கவாலாம் மேலேந்து கீழே அந்த பகவானை சேவிக்கிறாளாம். நம்மெல்லாம் இங்கேருந்து கீழேந்து அந்த மலையேறி அந்த பகவானை சேவிக்கிறோமா. நமக்கும் அவளுக்கும் பாரபட்சமே பார்க்காதவனா அந்த பகவான். அதாவது பூமியில அர்ச்சையாக தோன்றியவன். அதாவது பெருமாள் 5 நிலையில இருக்கான்னு தெரியும், பர வியூக விபவ அர்ச்சை. இந்த திருப்பதி ஏழுமலையான் அர்ச்சாரூபியாக நமக்கு சேவை சாதிச்சு நம்மளோட குறையெல்லாம் போக்கத்திற்காக வந்திருக்காராம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யுகத்துக்கும் ஒரு பகவான்க. கிருத யுகம் அப்படின்னா கிருத்தே நரசிம்ம அவபூத். கிருத யுகத்துலதான் நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அதெல்லாம் கிருத்த யுகம். அப்புறம் திரேதாயாம் ரகுநந்தனக, திரேதா யுகத்துல ராமாவதாரம். துவாபரே வசுதேவசிய, துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா வசுதேவனான கிருஷ்ணன். அப்ப கலௌ வேங்கடநாயக, இப்ப கலியில யாரு, வேங்கடாஜலபதியாக அவருடைய திரு அவதாரமா அர்ச்சாரூபியாக இருந்து நம்மளெல்லாம் கடாட்சிச்சுட்டு இருக்காராம் பகவான். அப்பேற்பட்டவரா அந்த பகவான். இப்ப பெருமாளை பத்தி பார்த்தோம். இந்த மலையோட சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். அது இதுலயும் ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொன்னோம்னா, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வசந்தவா நம்ம ராமானுஜரையே இதுல எடுத்துக்கலாம். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததப்பரம் திரேதாயாம் பலபத்ரஸ்து கலௌ ராமானுஜஸ்ததா. எப்படி அவரே நம் சுவாமி ராமானுஜர் கிருத யுகத்துல அவரே ஆதிசேஷனாக இருந்தார். திரேதா யுகத்துல அவரே ராமரோட தம்பி லக்ஷ்மணனாக திரு அவதாரம். நம் சுவாமி ராமானுஜர் அவரே துவாபர யுகத்துல கிருஷ்ணனோட அண்ணன் பலராமனாக திரு அவதாரம். கலியில அவரே ராமானுஜராக, சுவாமி ராமானுஜராக நமக்கெல்லாம் அனுகிரகம் சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கார். அப்போ நம் சுவாமி ராமானுஜரை போல உயர்ந்தவர், அதாவது சுவாமி ராமானுஜரோட திருவடிய தினைக்கும் பிரதி தினமும் நம்ம அவர் திருவடிய பணியணும் அப்படின்றது. அதாவது கலோ எப்படி வெங்கட நாயகவோ அதே மாதிரி கலோ ராமானுஜஸ் ததா. கலியுகத்துக்கு அவர் பெருமாள்னா கலியுகத்துக்கு ஆச்சாரியன் நம் சுவாமி ராமானுஜர். இப்போ மலையை பத்தி பார்க்கலாம். இந்த பெருமாளை பத்தி 10 ஆழ்வார்கள் நீங்க பாத்தீங்கன்னா, தொண்டரடி பொடி ஆழ்வார் அவரையும் மதுரகவி ஆழ்வார் தவிர எல்லா ஆழ்வார்களும் ஆண்டாள்லேருந்து எல்லாருமே பாசுரம் நேரடியாகவும் பாடியிருக்கா, மறைமுகமாகவும் அவங்கள பத்தி இந்த கஷேத்திரத்தை பத்தி பாடியிருக்கா. தொண்டரடி பொடி ஆழ்வார் பாத்தீங்கன்னா ரங்கனை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன்ட்டார் அவர். மதுரகவி ஆழ்வார் என்னோட ஆச்சாரியனை தவிர யாரையும் பாடமாட்டேன்ட்டார். மற்றபடி 10 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான் இந்த பகவானை. இதுல மொத்தம் 7 மலைகள் இருக்கு. இந்த இப்ப நம்ம சொல்ற கதையெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாண்ட புராணம், வாமன புராணம், பவிஷ்யோத்திய புராணம், வராக புராணம், பிரம்ம புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம், அது மட்டும் இல்லாம ஸ்கந்த புராணம். இத்தனை புராணத்திலையும் இந்த கதை. அது இல்லாம பாத்தீங்கன்னா வெங்கடாச்சல மகாத்மியத்திலிருந்தும் வருது இந்த கதைகள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மலையே ரொம்ப விசேஷங்க. ஒரு யுகத்துல இந்த மலைக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு கதை இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா கிருத்த யுகம் அப்படின்னு சொல்லி சத்திய யுகம் சொல்லுவோம். அந்த யுகத்துல இந்த மலைக்கு விருஷபாத்ரி அப்படின்ற பேர்.
ஏன் இதுக்கு விருஷபாத்ரி அப்படின்னு பேருன்னு பாத்தீங்கன்னா, விருஷபன் அப்படின்ற ஒரு அசுரன் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவன் என்ன பண்றான், பெருமாளை நோக்கி தபஸ் இருக்கான். அந்த தபஸ்க்கு இணங்கி பெருமாள் காட்சி கொடுத்துடுறார். காட்சி கொடுத்த உடனே அதுவும் எவ்வளவு வருஷம் தபஸ் இருக்கான் அந்த அசுரன், 5000 வருடங்கள் பகவானை நோக்கி தபஸ் இருக்கான். நம்மளாம் கூட என்ன பண்ணுவோம்னா, பெருமாளை வேண்டிப்போம் வேண்டிப்போம் வேண்டிப்போம். பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி தெரிஞ்ச உடனேவே அல்பமான ஒரு பலனை போய் அவன் கிட்ட கேட்டுருவோம். எப்பயுமே பெருமாளை எப்படி வேண்டிக்கணும்னு சொல்றேன் கேளுங்கோ. அதாவது நம் ஆச்சாரியர்கள் காண்பித்த வழி இது, நான் சொல்றது இல்ல. பெருமாளை சேவிக்கும் போது எனக்கு நல்ல ஸ்திரமான ஞானத்தை கொடு, உன்னையே மனசுல சிந்திக்கிற எண்ணத்தை கொடு அப்படின்னு கேட்கணுமா. அவன் உன் மனசுல உக்காந்துட்டானா சகல மங்களமும் அடுத்தது சேர்ந்துரும். அதுக்கு தனியா எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடுன்னு கேட்கவே வேண்டாம். நீ அமர்ந்துட்டனா இந்த லோகத்துல நீ தாயாரோட எழுந்தருளிட்டனா அதுக்கப்புறம் என்ன தேவை இருக்கு இந்த லோகத்துல? எதுவுமே தேவையில்லை. இந்த ராட்சசனுக்கும் அப்படிதான், ஒண்ணுமே தெரியல. 5000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு பகவான் உடனே கேக்குறாராம், உனக்கு என்ன வரம் வேணும்பான்னு, உன்னோட சண்டை போடணும்னு கேட்டாங்க. இப்படி யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? நம்மள மாதிரி இருக்கான் போல இருக்கு அவனும். அப்புறம் சண்டை போடணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சண்டையை போடுறான். பெருமாள் பார்க்கிறார். பல காலம் இந்த சண்டை ஆறுது. அப்புறம் ஒரு நாள் பெருமாள் அவனை கொன்னுடுறாரு. அப்படி கொல்லும் போது அவன் பெருமாள் கிட்ட வரம் கேட்கிறான், பா உனக்கு இப்ப என்னப்பா வேணும்னு. சுவாமி, என்னுடைய பேர்னால இந்த மலை விளங்கணும் அப்படின்னு கேட்டுட்டானா. அதனாலதான் கிருத்த யுகத்துல இதுக்கு விருஷபாத்ரி அப்படின்ற பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திரேதா யுகத்துல இந்த மலைக்கு அஞ்சனாத்ரி அப்படின்னு பேர். அஞ்சனை அப்படின்னு யார, சிறந்த சிவபக்தை அவ கேசரியோடைய மனைவி. அவங்க அப்பா பேரும் கேசரி தான். அஞ்சனைக்கும் கேசரிக்கும் பிறக்கிறவர் தான் ஹனுமான். அவ அந்த இடத்துல 7000 வருஷங்கள் தபஸ் இருக்கா. தனக்கு புத்திரன் வேணும்னு சொல்லிட்டு அந்த பகவானோட அனுகிரகத்தினால அவளுக்கு ஹனுமான் பிறக்கிறாரு. அதனாலதான் அவளோட பேர்னால திரேதா யுகத்துல அஞ்சனாத்ரியாக இந்த மலை விளங்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, துவாபர யுகம், கிருஷ்ணர் பிறந்த யுகத்துல சேஷாத்ரி. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயத்துல நிறைய பேருக்கு சேஷாத்ரின்ற பேர் வச்சிருவாங்க. சேஷாத்ரி, சேஷம்னா நாகம், ஆதிசேஷன் 5 தலை நாகம், அத்ரினா மலை, சேஷாத்ரினா 5 தலை ஓட இருக்க நாகம் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு பேர். சேஷாத்ரி அப்படின்ற பேர். இது எப்படி இந்த பேர் வச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி வாயு பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கிறதுக்காக வைகுண்ட லோகம் வரார். அப்ப வரும்போது என்ன ஆறுது, அந்த இடத்துல ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு அன்னைக்கு பார்த்து காவல் காத்துட்டு இருக்காரு. எப்பயும் ஆதிசேஷன் படுக்கையில தான் பெருமாள் இருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப வாயு வந்தோடனே, ஏ வாயு, என் பெருமாள் தூங்குறார், நீ இப்ப அவரை சேவிக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆதிசேஷன். வாயு, நீ என்ன சொல்றது, நான் போய் பெருமாளை சேவிப்பேன். 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றுறது. வாய் சண்டை இப்ப கை சண்டையா எடுத்து ஆயுதத்தை வச்சு சண்டை போடுற அளவுக்கு ஆயிட்டா 2 பேரும். அந்த சண்டை இப்ப அதாவது பெரிய ராட்சசாலுக்கெல்லாம் யுத்தம் நடக்கும்ல, அந்த அளவுக்கு போயிடுறது அந்த சண்டை. இப்ப என்ன ஆகுதுன்னா, வாயு தன்னோட காற்றை வீசுறாரு. அந்த காற்று முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. இவர்கிட்டே காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு மலைக்கு பின்னாடி போய் ஆதிசேஷன் ஒழிஞ்சுக்கிறாராம். அப்ப பார்த்தாராம் பெருமாள், ஆஹா, இந்த சண்டையை எப்படியாவது நிறுத்தணுமேன்னு சொல்லிட்டு நாரதருக்கு சமிஞ்ஞை காட்டுறார். சமிஞ்ஞைனா சைன், ஒரு சிக்னல் காமிக்கிறார் பெருமாள். உடனே நாரதர் புரிஞ்சுன்றார் பெருமாள் மனச. அதாவது ஆதிசேஷனுக்கு வீணை வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த வீணா கானத்துக்கு மயங்கிடுவாராம் அவர். உடனே பெருமாள் சொல்றாரு, நீ வீணை வாசின்றார். உடனே நாரதர் வீணை வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆஹா, நாரத மகரிஷி வந்துட்டாரா, வீணை வாசிக்கிறாரா கேட்கணுமேன்றதுக்காக ஆதிசேஷன் தன்னோட ஒரே ஒரு தலைய மேருலேருந்து இந்த பக்கம் திருப்பி இப்படி வெளியில காட்டுறாராம். பார்த்தா அந்த வாயு அடிச்ச வேகத்துல அந்த தலை துண்டிச்சு போய் கீழே விழறதான். அப்ப மேரு என் குழந்தையாச்சே இவன் சொல்லிட்டு ஓடி போய் மேருமலை கீழே இருந்து தாங்குறதான் சேஷத்தை. அதனாலதான் இந்த மலைக்கு சேஷாத்ரி அப்படின்ற பேரா. அந்த துவாபர யுகத்துல, கலியுகத்துல இத்துடைய பேர் திருவேங்கடம், வராகாத்ரி, கருடாத்ரி. எல்லா நாமமும் கலியுகத்துக்கு தான். வேம்னா என்னன்னா பாவங்கள். கடம் அப்படின்னா கொளுத்தப்படும் அர்த்தம். இந்த மலையில ஒரு நிமிஷம் இருந்தோம்னா நம் பாவங்கள் எல்லாம் கொளுத்தப்படும் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேங்கடாத்ரிக்கு சர்வ பாபானி வேம் பிராகு கடக தத்
சத்யஹ உச்சியதே. அதாவது ஒரு நிமிஷம் அந்த மலையில போய், ஒரு நொடி, நிமிஷம் கூட சொல்லல, அங்க போய் நின்றோம்னா நம் பாவங்கள் எல்லாம் தரைமட்டமாக ஆகிடும் அப்படின்ற. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வரும்னே ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. உண்மையாவே நம்ம பாவங்கள்லாம் இப்ப நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், நமக்கு நல்லதெல்லாம் வர வேண்டிய நல்லதெல்லாம் வந்து சேரும் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். இதுல வந்து கலியுகத்துல ஒரு அழகான ஒரு கதையும் இருக்கு. புரந்தரன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் சிறந்த அந்தனர். அவர் வந்து நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்போ ஒரு தவறான பெண்ணை பார்த்து மோகம் கொண்டு கட்டின மனைவி, பெற்ற பிள்ளைகள், தாய் தந்தை, படிச்ச வேதம் கல்வி எல்லாத்தையும் விட்டுடுறார். விட்டுட்டு நேர போய் அவாக்கிட்டேயே போயிடுறார், அந்த பெண் கிட்டேயே போயிடுறார். அப்படிப்பட்ட இவருக்கு பல காலம் கழிச்சு புத்தி வருதான், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இனிமேல் ஏதாவது செஞ்சு நம்ம பரிகாரம் தேடிக்கணும் பண்ண பாவத்துக்குன்னு. அப்போ போய் பார்த்தா மனைவி, மக்கள், தாய் தந்தை யாருமே இல்லை. எப்படியாவது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம கஷேத்ராடனம் பண்றாராம். திருப்பதி மலைக்கு வராராம். திருப்பதி மலைக்கு அவர் காலடி எடுத்து வச்ச உடனேவே அவருக்கு திவ்யமான சரீரம் கிடைச்சு அவர் பெருமாள் திருவடியை அடைஞ்சிடுறாராம். அப்ப எப்பேற்பட்ட பாவிகளுக்கும் விமோச்சனம் தரக்கூடிய மலை அப்படின்றது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியறது. அதே மாதிரி இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு இந்த வேங்கடத்துக்கு. வேம் அப்படின்னா அமிர்தமயமான, அழிவே அற்றதான, கடம்னா ஐஸ்வர்யம். அழிவே இல்லாத ஐஸ்வர்யம் எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாளுக்கு நம்ம எப்பயும் செய்யக்கூடிய சேவைன்ற கைங்கரியங்க. அந்த கைங்கரியத்து மூலமாக நம்ம எங்க போய் அடைவோம், மோட்சம்ன்ற சாம்ராஜ்யத்தை போய் அடையலாமா. இப்ப வேங்கடம்ன்றது என்னது குறிக்கிறதுனா மோட்சத்தை குறிக்கிறது அப்படின்றா. அதே மாதிரி நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா வெம்மிய காடு. சாதாவ வேங்கடம்னா தமிழ் வார்த்தையில பாத்தீங்கன்னா வெம்மிய காடு, அடர்த்தியான காடு, அவ்வளவுதான். திருப்பதி அப்படின்னா திருவான ஸ்ரீதேவியை கணவனாகப்பட்டவன் அப்படின்றது ஒரு அர்த்தம். அடுத்தது திருமலை அப்படின்னா ஸ்ரீதேவி வாசம் செய்யும் வாசஸ்தலம் அப்படின்ற ஒரு பேர். அப்ப வந்து நம்ம வந்து என்னென்ன இந்த மலைக்குரிய 7 பேரை பார்க்கலாமா. என்னன்னா ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, சேஷாத்ரி, வராகாத்ரி, நாராயணாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி. இப்ப எல்லா கதையும் பார்த்துட்டோம். கடைசியில நீலாத்ரின்னு ஒண்ணு வந்திருக்கே, இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கந்தர்வ பெண்ணு நீலாதேவின்னு ஒருத்தி இருந்தாளாம். அவ பகவானை நோக்கி எப்பயும் திருப்பதி மலையில இருந்து அவரை நோக்கி தபஸ் பண்ணிண்டே இருந்தாளாம். அவ வந்து கலியுகத்துல பகவானை நோக்கி தபஸ் பண்ணதுனால அந்த மலைக்கு நீலாத்ரி அப்படின்ற பெயர் ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த மலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நாகப்பாம்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாகப்பாம்போட வால் தான் ஸ்ரீசைலமா, அதோட உடல் பகுதி தான் அகோபலமா, அந்த நாகப்பாம்போட தலை பகுதி தான் திருப்பதி. ஏன்னா நாகப்பாம்பு 7 தலை இல்லையா, இந்த 7 மலையை அது குறிக்கிறது. அதனால இது ஒரு நாகப்பாம்போட உருவத்தை எடுத்துட்டோம்னா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலைக்கே பாத்தீங்கன்னு வைங்களேன் எவ்வளவோ பெயர்கள் இருக்கா. ஒண்ணு சிந்தாமணி, அதாவது எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. சிந்தாமணிகள் பகலில்லை பகல் செய் திருவேங்கடத்து அப்படின்னு திருவாய்மொழி பாசுரமே இருக்கு. இது ஒரு பேர். ஞானாத்ரி, அதாவது இந்த சம்சாரத்திலேந்து நீக்கி பகவான் திருவடிக்கு அடையக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய மலையாம். அதனால இதுக்கு ஞானாத்ரின்ற பேராம். கனகாத்ரினா பொற்கொடம், எப்படியே கொட்டின்ண்டே இருக்குமா அங்கேருந்து. நீங்க திருப்பதிக்கு போயிருக்கீங்களா, 5 நிமிஷத்துக்கு இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்க வந்து அந்த உண்டி நிறைஞ்சுட்டே இருக்கும். அப்ப அது பொற்கொடம் தானே. அப்படிதான் புஷ்கராத்ரி அப்படின்னா புஷ்பங்கள், அதாவது தீர்த்தங்களும் இருக்கு, புஷ்பங்களும் நிறைந்த மலையா. அதனால இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு நீங்க வந்து அந்த வெளிநாடு பேர்லாம் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். சுவிட்சர்லாந்து, ஜெர்மனின்றாங்க. ஒரு பூக்கள் டெய்லி பெருமாளுக்கு அங்க அவருக்கு மேல சாத்துற பூக்கள் ஒரு ஊர்ல இருந்து வந்து சேராது. அதாவது அந்த பூக்களை நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதான். ஆனா அது பெருச்ச உடனேவே அந்த பகவானுக்கு அந்த இடத்துல வந்து சேர. தீர்த்தாத்ரினா பல தீர்த்தங்களை கொண்டது, 3 கோடி தீர்த்தங்களை கொண்ட ஒரு ஸ்தலம் இது. இப்ப நம்ம மலையை பத்தி பார்த்துட்டோம், பகவானை பத்தி பார்த்துட்டோம். இப்ப வந்து இங்க இருக்க தீர்த்தங்களோட இது பெருமையை பார்க்கலாம். இங்க நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. ஆனா நமக்கெல்லாம் கோவிலேருந்து வெள்ளம் வந்தோடனே என்ன குளம் இருக்கு, புஷ்கரணி இருக்கு, சுவாமி புஷ்கரணி.
சுவாமி புஷ்கரணி தான் இருக்கு. இது வைகுண்டத்திலேன்னு வந்த ஐராவத புஷ்கரணி. ஆனா இந்த புஷ்கரணியில யார் இருக்கா, எந்த நதி ஓடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. அதாவது கோனேரின்னு சொல்லுவா. என்னன்னா சரஸ்வதி தாயார் இருந்தா. அதாவது நதிகள்லயே வந்து சரஸ்வதிக்கு ஒரு மேன்மை உண்டா. எதனாலன்னு கேளுங்க. இந்த ஒரு காரணம், இந்த கதையினால அவளுக்கு மேன்மை ஏற்பட்டுதான். என்னன்னா சரஸ்வதி கடும் தபஸ் இருக்கா பெருமாளை நோக்கி. அப்ப அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது புலஸ்திய மகரிஷி அந்த இடத்துக்கு வந்து சேரறார். புலஸ்திய மகரிஷி வந்த உடனேவே அவளுக்கு அது தெரியல. ஏன்னா அவ வந்து கடும் தபஸ்ல இருக்கா. ஒரு ரிஷி வந்தது அவ பார்க்கல. உடனே என்ன பார்க்கலையா நீ அப்படின்னு அவர் சாபம் விட்டுறாரு அவளுக்கு. என்னன்னா நீ எதுக்காக நீ இப்ப வந்து தபஸ் பண்ண, நான் வந்து இந்த உலகத்திலே சிறந்த நடியாக நான் விளங்கணும், அதுக்காக வேண்டி தபஸ் பண்ண அப்படின்னா அது நடக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. உடனே அவ கோவப்படுறா. ஆஹா, அதாவது இப்படி ஒரு மூடனாக நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் ராட்சசர்களாக பிறப்பார்கள், அதனாலதான் புலஸ்திய மகரிஷிக்கும் கேகசிக்கும் ராவணன் கும்பகர்ணன் எல்லாம் பிறப்பா, ராட்சசாலா பிறப்பா. அப்ப வந்து அது சொன்ன உடனே வந்து அப்ப வந்து அவர் சொல்றாரு, ஐயோ என்ன மன்னிச்சிருமா, அப்ப நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. 2 பேரும் சாப விமோச்சனம் கேட்கிறா. அவர் சொல்றாரு, எனக்கு அவ 2 பேராலையுமே சாப விமோச்சனம் கொடுக்க முடியாது, ஆனா அனுகிரகம் செய்ய முடியும். அப்ப வந்து சரஸ்வதி சொல்றா, நதி சரஸ்வதி, நான் உமக்கு அனுகிரகம் பண்றேன். உங்க வம்சத்துல ஒருத்தர் சிறந்த நாராயண பக்தனா வந்து நாராயணருக்கு சேவை செய்வார், அவர் தான் விபீஷணர். அப்ப எனக்குன்னா நீ பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் தான் உனக்கு விமோச்சனம் தர முடியும்னு சொல்லிட்டு புலஸ்தியர் கிளம்பிடுறாரு. இவளும் திருப்பியும் பகவானை நோக்கி தபஸ் பண்றா. பெருமாள் காட்சி தரார். அப்ப நதி கிட்ட கேட்கிறார், சரஸ்வதி கிட்ட, என்னமா வேணும்? இது மாதிரி லோகத்திலேயே சிறந்த நதியா நான் விளங்கணும். ஆமாம்மா, அது வந்து அவரோட சாபத்தினால போனாலும் உனக்கு எல்லா நதியை காட்டிலும் சிறப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம வந்து மார்கழி மாச சுக்லபக்ஷ ஏகாதேசி தான் வைகுண்ட ஏகாதேசி இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் வருது துவாதேசி. மார்கழி மாச சுக்லபக்ஷ துவாதேசி அன்னைக்கு 3 கோடி புனித தீர்த்தங்கள் நம்மளோட பாரத தேசத்துல இருக்கா. அது அத்தனையும் இந்த சுவாமி புஷ்கரணிக்கு வரும், வந்து தன்னுடைய பாவத்தெல்லாம் போக்கிக்கும். அன்றைய ஒரு தினம் நீயே இந்த சரஸ்வதி நதியாக இங்க இருந்து அவ பாவத்தை போக்கி கொடுப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. அதனால அத்தனை பேருக்கும் தலைவி அப்படின்றதுனால அந்த சுவாமி புஷ்கரணி அப்படின்ற பெயர் அவளுக்கு வந்து சேர்ந்தது. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதேசிக்கு அடுத்த நாள் 3 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் அங்க வந்து சேருமா. அதனால அன்னைக்கு ஒரு நாள் அங்க போய் நம்ம குளிச்சோம்னா 3 கோடி தீர்த்தத்துல குளிச்ச பலன் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா குமாரதார, நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். அதாவது முருகன் வந்து தாரகாசுரனை கொன்னுடுறார். கொன்னதுனால அவருக்கு வந்து பிரம்மஹர்த்தி தோஷம் ஏற்படுறது. அதை போக்கிக்கிறதுக்காக இந்த குமாரதாரையில வந்து குளிச்ச உடனே அவருடைய பாவம் வந்து மீட்கப்படுறது. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா, வயதானவர்களுக்கு குளிச்சா இளமை திரும்பிடும்வாங்க. அப்படி கிடையாது. அதாவது அஞ்ஞானத்தோட இருக்கிற நாம அதுல குளிச்சோம்னா ஞானம், அதாவது பகவான் இன்னார்ன்ற ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் இதுக்கு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகாச கங்கை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா கங்கை ஓடுது. ஆகாசத்திலேருந்து வர கங்கை ஆகாச கங்கனும், பூமியிலேருந்து ஒரு கங்கை வரும், அப்புறம் பாதாளத்திலேருந்து வர கங்கை. இது ஆகாசத்திலேருந்து வந்ததுனால ஆகாச கங்கை அப்படின்னு பேரு. இதுவும் திருப்பதி திருமலையில இருக்கிற ஒரு இடம் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆச்சாரியன் சம்பந்தப்பட்டமான ஒரு கதை இருக்கு இதுல. பெரிய திருமலை நம்பிகள் என்ன சொன்னார், ஆளவந்தார்கிட்ட நான் அங்க போய் கைங்கரியம் பண்றேன்னார். அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் திருப்பதிக்கு போறதுக்கு படிக்கட்டெல்லாம் கிடையாது, அது ஒரு மலை. எப்படி அங்க வந்து ஃபுல்லா மிருகங்கள் தான் இருக்கும். எந்த நேரத்துல எந்த மிருகம் நம்மள அடிச்சு சாப்பிடும்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரு. புஷ்ப கைங்கரியம், தீர்த்த கைங்கரியம் அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்ப என்ன பண்ணுவாராம், தினைக்கும் பாபநாசினிலேருந்து போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாராம். பெருமாள் பார்த்தாராம், கீழே போய் அந்த பாபநாசினிலேருந்து இவன் எடுத்துட்டு வரணுமா, வேண்டான்றதுனால அவர் ஒரு விளையாட்டு விளையாடினாராம். இவர் ஒரு மண்பாண்டத்துல தான் ஜலத்தை தூக்கிட்டு வருவாராம். வரும்போது ஒரு சின்ன பையனா இருந்து கல் எறிகிறாராம். இவர் அந்த தண்ணி அந்த மண்பானை உடைஞ்சு தண்ணி கீழே விழுந்துறதான். இவரும் போறாரு, திருப்பி இதே மாதிரி நடக்கிறது. அப்ப பகவான் அசரீரியா சொல்றாராம்,
நான் தான்ப்பா உடைச்சேன். நீ ஆகாச கங்கையிலேருந்து இனி பகவானுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போ. எனக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வா. அது இன்னும் உனக்கு பக்கத்திலேயே இருக்கு. கஷ்டப்படாதன்னு பகவான் அனுகிரகம் பண்ணாராம். அதனால இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா, சுவாமி இது ஆகாச கங்கையிலேருந்து தான் பகவானுக்கு தீர்த்தங்கள் நித்தியப்படிக்கு வந்து சேருது திருப்பதி திருமலை கோவில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பநாசினி, அதுவும் ஒரு தீர்த்தம் அங்க இருக்கு. அப்புறம் ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தீர்த்தங்களும் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமானங்கள், ஆனந்த நிலைய விமானம் அப்படின்ற விமானம் தான் அங்க இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அது வந்து வைகுண்டத்திலேருந்து பெருமாள் வரும்போது தன்னோட விமானத்தோட தான் வந்து இறங்குறார். அது வைகுண்டத்திலேருந்து வந்த விமானம். இங்க விமானங்கள், கோபுரங்கள், மதில்கள் இதெல்லாம் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் சக்கரவர்த்தி. அவரால தான் இது கட்டப்படுது. அதாவது இந்த பகவானை பத்தி எந்தெந்த இடத்துல யார் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையை பத்தி, இந்த பெருமாளை பத்தி பார்த்தீங்கன்னா, ரிக்வேதத்துல அராயிகானே விக்கட்டே கிரிம் கச்சதி. அதாவது நம்ம பாவங்கள்லாம் இந்த மலையை கச்சதி போன உடனேவே அந்த பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலையும் அகலகில்லை உரையுமென்னு அலமேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே மாதிரி பெருமாள் இந்த இடத்துல தாயார் சொல்றா, என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு, நீ எப்பயும் என்னோடையே இருமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பெருமாளும் தாயாரும் சேர்ந்து காட்சி தரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதத்திலையும் இந்த திவ்ய தேசத்தை பத்தி சொல்லியிருக்கு. சிலப்பதிகாரத்திலும் இளங்கோ அடிகளை இந்த பகவானை பத்தியும் இந்த மலையை பத்தியும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி கம்பநாடானும் வந்து சொல்லியிருக்கார். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தா காண்டம் வர இடத்துல கம்பநாடான் எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னா, அந்த எல்லாரையும் வந்து நீங்க ஹனுமான், அதாவது ஹனுமானோட கூடிய அந்த படை இருக்கும், வானர படைகள் எல்லாம் அனுப்பும்போது சுக்ரீவன் மகாராஜா சொல்வாராம், அதாவது நீங்க யாரும் திருப்பதி மலையை மட்டும் மெரிச்சிடாதீங்க, அடுத்த நிமிஷமே உங்க பாவங்கள்லாம் தொலைஞ்சு நீங்கெல்லாம் வந்து கிளம்பி வைகுண்ட லோகமோ இல்லைன்னா உங்களுக்கு வேற நற்கதி ஏற்பட்டு வேற லோகத்துக்கு போயிடுவீங்க. அதனால அந்த இடத்துல காலை மட்டும் வச்சிடாதீங்க, சுத்தி போங்க அப்படின்னு சொல்லாராம். அப்படின்னு சொல்லிட்டு கம்பநாடன் சொன்னதாகவும் அந்த குறிப்பு இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னமாச்சாரியார் வந்து 30,000 கீர்த்தனைகள் பாடியிருக்காரு. அதுல பார்த்து 32,000 கீர்த்தனைகள், ஆனா 14,000 கீர்த்தனைகள் இந்த பகவானை பத்தி அவர் பாடினது மட்டும் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப இனிமேல்ட்டு நம்ம சரித்திரத்துக்கு போலாம். கதை, இந்த பெருமாள் இங்க இப்ப வந்து மலையை பார்த்தோம், அந்த பகவானை பார்த்தோம், விமானத்தை பார்த்தோம், தீர்த்தத்தை பார்த்தோம், சாஸ்திரத்துல மற்ற இடத்துல எல்லாம் இந்த பெருமாளை எப்படி சொல்லியிருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் சரித்திரம், இந்த பகவானை பத்தியான கதைக்கு போலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேருந்து புராணத்திலேருந்து எடுக்கப்பட்ட கதை தான். வெங்கடாச்சல மகாத்மியத்திலையும் வருது இந்த கதை. அதாவது பிருகு மகரிஷி அப்படின்ற ஒரு மகரிஷி கீழே யாகம் மற்ற முனிவர்களோட சேர்ந்து லோகக்ஷேமத்திற்காக யாகம் பண்ணிட்டு இருந்தா. அவ பண்ணும்போது இந்த யாக பலனை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு கேள்வி. உடனே சரி, இருக்கிறதுலே சத்வகுணம் நிரம்பிய ஒருத்தருக்கு தரணும். அப்ப வந்து யாருக்கு கொடுக்கலாம்? சரி நாம போய், அப்ப மத்த மகரிஷி எல்லாம் சொல்றப்பா, நீ போய் யார் சத்வகுணம் நிறைஞ்சவா அப்படின்றத தெரிஞ்சுண்டு வா அப்படின்னு சொல்றா. உடனே இவரும் கிளம்புறார். கிளம்பின முதல்ல அவர் வந்து பிரம்மா இருக்கு, முதல்ல வந்து சிவன் இருக்க சிவலோகத்துக்கு போறார். அங்க சிவன் அம்பாலோடு நர்த்தனம் ஆடிட்டு இருக்கார். முக்கன் மூர்த்தி அவர். இவர் வந்தது தெரியாமையா போயிருக்கும். ஆனா சிவனுக்கு எப்படின்னா, தான் அம்பாலோட இருக்கும்போது யார் வந்தாலும் அவர் திரும்பி பார்க்க மாட்டார். உடனே பிருகு மகரிஷிக்கு கோபம் வந்து அவரை சபிச்சிடுறார். ஆஹா, என்ன வந்தது தெரிஞ்சு, அதாவது எல்லாருக்குமே 3 பேருக்குமே சிவன், பிரம்மா, நாராயணன் 3 பேருக்குமே வந்தவா யாருன்னு தெரியும். அவ ஒண்ணும் நம்மள மாதிரி சாதா மனுஷாலாம் கிடையாது. அதனால வந்து நீ நான் வந்தது தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணதுனால உனக்கு லோகத்துல உன்னோட உருவ வழிபாடு கிடையாது, லிங்க வழிபாடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அடுத்தது வந்து நேர பிரம்மா இருக்க சத்தியலோகத்துக்கு போறார். பிரம்மா வந்து சரஸ்வதி தேவி வீணை மீட்டு பிரம்மா ஆனந்தமா கேட்டுட்டு இருக்காரு. இவருக்காவது முக்கன், இவருக்கு 4 தலை, நன்னாவே இவர் வந்தது தெரிஞ்சு வேணும்ட்டே அவர் திரும்பி பார்க்காம இருக்கவே அவர் அங்கே கோபப்பட்டு அவரும் அங்க சபிச்சிடுறாரு. உன்னோட வழிபாடே பூலோகத்துல நடக்காது. அடுத்தது நேரா வந்து வைகுண்ட லோகத்துக்கு போறாரு. அங்க பெருமாளுக்கு நல்லா நித்திரையில படுத்துன்னு தாயார் காலம் அமுத்தின்னு இருக்காரு. அவருக்கு தூங்கிட்டு இருந்தாலும் உறங்குவது போல் யோனி செய்யும் பெருமாள் அவரு.
நல்லா நடிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்தது நன்னா தெரிஞ்சுண்டு அவர் திரும்பி பார்க்காம இருக்கவே ரொம்ப கோவம் முத்தி போய் பிருகு மகரிஷிக்கு நேரா அவரோட மார்பிளையே எட்டி உதைக்கிறார். எட்டி உதைச்ச உடனே அவர் காலை, அதுவும் தாயார் அமர்ந்துட்டு இருக்க, ஸ்ரீவத்சம் மரு மேல தாயார் அமர்ந்துட்டு இருக்கா, அந்த இடத்துல மிதிச்ச உடனேவே கோபம் வந்துடுறது. வந்த உடனேவே வந்து மிதிச்சிடுறாரு. உடனே அவர் காலை பற்றிண்டு கீழே வச்சு உடனே சொல்றாராம் பெருமாள் நாராயணன், உம்ம திருவடி என் மேல படணுன்றதுனாலதான் நான் அப்படி செஞ்சேன். நீர் வந்தது எனக்கு தெரியும். ஆனா உம்மோட திருவடி கடாட்சம் எனக்கு கிடைக்கணுமே, அதனால செஞ்சேன்னு. ஆஹா, இத்தனை பணிவான்னு அடுத்து என்ன பண்ணாரா, அவரை நேரம் ஆதிசேஷன் படுக்கையில உட்காத்தி வச்சு இவர் காலமுத்த ஆரம்பிச்சாராம். இந்த லோகத்திலேயே சத்வகுணம் படைத்தவர் நீர் தான், உமக்கு தான் யாக பலன்லாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஆனா தாயாருக்கு, என்ன ஒருத்தர் நான் உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல ஒருத்தர் காலை வச்சு மிதிச்சு அடிச்சா, இதுக்குதான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றேரே, இனி உம்மோட வாழ மாட்டேன் அப்படின்னு தாயார் ஸ்ரீதேவி கோச்சுண்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவ கல்கத்தால தான் கோலாப்பூர் அப்படின்ற இடத்துக்கு, கரவீரபுரம், மராட்டிய மாநிலம் இல்ல, கல்கட்டா இல்ல, மராட்டிய மாநிலத்துல கோலாப்பூர் அப்படின்ற இடத்துல போய் மகாலட்சுமியாக அங்க போய் அவர் வந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். பெருமாளுக்கு தெரிஞ்சிடுது, எப்படி கிருஷ்ணா அவதாரத்துல சங்கு சக்கரதாரியாக வந்து சேர்ந்தாரோ அதே சங்கு சக்கரத்தை ஏந்தியவராக தாயார் இல்லாத இடத்துல இனி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வைகுண்ட லோகத்திலேருந்து கிளம்பி நேர இந்த வராக கஷேத்திரத்துக்கு வரார். இந்த வராக பகவான் கிட்ட முதல்ல அனுமதி வாங்குறார். உம்மோட இடத்துல இருந்து நான் தபஸ் செய்யலாமா, நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு வராகர் அனுமதி கொடுக்கவே அந்த இடத்துல இருந்து 10,000 ஆண்டுகள், வருடங்கள் தபஸ் பண்றாராம் பகவான். அப்புறம்தான் தாயார் மனசு இறங்குறாங்க. அதாவது நம்மலாம் இன்னைக்கு கோச்சிண்டு சண்டை போட்டுண்டா, நம்மளோட மனைவி கிட்ட சண்டை போட்டுண்டா ஒரே நாள்ல மனைவி மாறணும்னு எதிர்பார்க்கிறோம். தப்பு. பெருமாளே 10,000 ஆண்டுகள் காத்துட்டு இருந்தார். 10,000 ஆண்டுகள் கழிச்சுதான் தாயாரோட கோபம் அடங்கித்தான். அடங்கி, நம்மளோட ஆத்துக்கார் கீழே தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஜலம் கூட பருகலையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு நேர பிரம்மா சிவனை அழைக்கிறானாம். பிரம்மாவை பசுமாடாகவும் சிவனை கண்ணுக்குட்டியாகவும் வச்சு பால் கறக்க ஆரம்பிக்கிறானாம். பால் கலந்து அந்த பால் அந்த பெருமாளுக்கு போய் சேரணும். அது என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அவ என்ன பண்றா, நேரா அந்த நாட்டு ராஜா கிட்ட போறா. போய் இந்த பசுமாட்டியும் கண்ணுக்குட்டியும் நீங்க வச்சுக்கோங்கோ, இது உமக்கு என்னோட அன்பளிப்புன்னு சொல்லி கொடுத்துடுறா. அவர் என்ன பண்றாரு, உடனே அந்த அரண்மனையை சேர்ந்த அந்த மாட்டுக்காரன் கிட்ட கூப்பிட்டு இதை கொடுக்குறார். இது சிறந்த மாடு, ஒருத்தர் கொடுத்தா, இது இருக்கிறதுலே லோகத்திலே சிறந்த பசுவா, இதுல இருந்து தினைக்கும் பாலை கறந்து எனக்கு கொடுன்னு. அவரும் பாக்குறாரு, அந்த மாட்டுக்காரர் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா திரும்பி வந்தா இந்த பசுமாடு பாலே கறக்க மாட்டேங்குது. இது எந்த ராஜா கோவம் வருது, நீ என்ன இந்த பசுமாட்டு பாலெல்லாம் எடுத்து வித்துடுற போல இருக்கு, எனக்கு இதுல இருந்து பாலே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிறாரா. அப்ப வந்து உடனே சொல்றாராம், இல்ல இல்ல, நான் அது மாதிரி எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாராம். இருந்தாலும் அந்த ராஜா நம்புறா மாதிரி இல்லையா. சரி, இன்னைக்கு நம்ம பின்னாடியே போய் இந்த பசுமாடு என்ன பண்றதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, அந்த பசுமாடு தினைக்கும் போது அந்த புத்து கீழே உட்காந்துதான் பெருமாள் வந்து வைகுண்டத்திலேன்னு வந்த நாராயண பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேர போய் அந்த இடத்துல பாலை சொரியறது, அந்த பசுமாடு திரும்பி வருது. ஆஹா, நீ இததான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடாரியை எடுத்து அது மேல எரியறார். ஆஹா, பிரம்மாவா வந்திருக்க அந்த பசுமாடையா நீ தாக்குறன்னு சொல்லிட்டு புற்றுல இருந்த பகவான் எழுந்து நிக்கிறார். எழுந்து நிற்கும் போது அவர் மேல அந்த அடி படுறது, இந்த தலையில வந்து அவர் மேல அடிபடுறது. அடிபட்ட உடனே ரத்தம் வருது அவருக்கு. உடனே, நீ என்னுடைய பக்தன் பிரம்மாவையா இப்படி அடிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்திலேயே வந்து பகவான் வந்து அவனை வெட்டிடுறார். நீ வந்து பேயா பறக்கணும்னு அவனை சபிச்சிடுறார். உன்னை இப்படி செய்ய வச்ச உன்னோட ராஜாவுக்கும் நல்கதி ஏற்படாதுன்னு உடனே இந்த ராஜா ஓடி வந்து பகவான் காலை பிடிக்கிறார். அப்ப சொல்றாரு, அடுத்த ஜென்மத்துல நீ கவலைப்படாத, நீயே ஆகாசராஜனா பிறப்பா, என்னோட மனைவி கோலாப்பூர்ல இருக்க லக்ஷ்மியே பத்மாவதியாக உனக்கு மகளாக பிறப்பா, எங்க 2 பேருக்கும் நீயே கல்யாணம் பண்ணி வைப்பாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. இப்ப பெருமாள் எழுந்தாச்சு. அப்ப வராக பெருமாள் அந்த கஷேத்திரத்துல இருக்காருல்ல, இதெல்லாம் திருப்பதி மேல மேலதானே நடக்கிறது. அப்ப அந்த பெருமாள் சொல்றாரு, அப்ப யசோதா இருந்தாளா இல்லையா கிருஷ்ணா அவதாரத்துல, அவ பெருமாளை கிருஷ்ணர் கிட்ட வேண்டின்றாளாம், உன்னோட கல்யாண கோலத்தை, அதாவது ஒரு தாய்க்கு எது முக்கியம்னா
தன்னோட குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது தான் ரொம்ப முக்கியமா. அந்த கல்யாணம் பண்ணி உனக்கு நான் பார்க்கலையே ராஜா. அப்படி எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கல்யாண கோலத்துல பார்க்கணும். நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வேண்டின்றாளாம். அதனால அவளே இந்த பிறப்புல கலியுகத்துல வகுளாதேவியாக பிறக்கிறா. அவதான் ரொம்ப வயசானவளா இருக்கா. அப்ப வந்து அந்த இடத்துல வராக பெருமாள் கூப்பிடுறார் வகுளாதேவிய. அம்மா வகுளாதேவி, இதுவன் தான் இனி உன் மகன். இவன் ஸ்ரீமன் நாராயணனே. நீ எந்த அவதாரத்துல ஆசைப்பட்ட இப்ப இந்த கோலத்தோட 16 வயசு இளங்குமரனா இவனை ஏத்துண்டு இவனுக்கு இனிமேல் நீதான் அவனை பார்த்துக்கணும்ன்றா. உடனே யசோதா இருந்த வகுளாதேவி கொடுத்த நாமம் தான் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன்னா என்ன? ஸ்ரீயான மகாலட்சுமியை தன் திருமார்பிலேயே வைத்து கொண்டவன், தாயார் வசிக்கும் இடம். அதனால ஸ்ரீனிவாசன் அப்படின்ற திருநாமத்தை அவ கொடுக்கறா, பேர் வைக்கிறா அவ பையனுக்கு. அவ ஆத்திலேயே வச்சு அந்த பையனை வளர்த்துண்டு வரா. அப்ப அம்மாவும் பையனும் தினைக்கும் வந்து வராக பெருமாளை சேவிக்கிறதுக்காக வராக பெருமாள் கோவிலுக்கு போவாங்க. அப்ப அந்த ராஜா ஆகாசராஜனுக்கு மகளாக பத்மாவதியாக அவள் பிறக்கிறா தாயார். அப்ப அவளும் வரா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப ராஜா வந்துட்டானா மத்த பக்தர் எல்லாம் ஓரத்துல நிக்க வச்சிடறா. இவ அம்மா இவ ஆத்துல டெய்லிக்கும் இந்த பையனுக்கு வந்து தயிர் சாதம், வாழைப்பழம், ஆப்பிள் பழம், மாதுளம் பழம், பழங்கள் எல்லாம் கொடுத்துதான் வளர்க்குறா. அந்த பிள்ளை முன்ன பின்ன நெய் பட்சணத்தையே பார்த்தது இல்லையா, தயிர் சாதம் தான் பார்த்துருக்குதான் அவங்க அம்மா கொடுத்ததுனால. அதுக்கு வந்து முதல் வாட்டியா ராஜா சேவிக்க வரான்னா அவ பெருமாளுக்கு என்ன வச்சு பண்ணிப்பா? இருக்கிறதுலே வசத்தியான ஒரு பொருளை தானே வைப்பா. அவ தான் லட்டு பிரசாதத்தை வச்சு பெருமாளுக்கு சேவிக்கிறாளாம். ராஜா சேவிக்கிறாளாம். அப்ப வந்து இந்த லட்ட பிரசாதமா பத்மாவதி சீனிவாசன் கையில கொடுக்குறாராம். அப்ப வந்து சீனிவாசன் கேட்கிறாராம் பகுலாதேவி, அம்மா இதுக்கு பேர் என்னம்மா? இதுக்கு பேர் தான் லட்டு. இது அப்ப வந்து அவருக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடுதான். அதனாலதான் இவரோட கோவில் இங்க வந்த அப்புறம் தனக்கு பெருமாள் பிரசாதமாக தனக்கு வர பக்தருக்கு இதையே கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து நியமனம் பண்ணாராம். ஆனா வந்து அவர் அதை சாப்பிடுவாராம் கேட்டீங்கன்னா கிடையாது. அவ அம்மா இன்னைக்கும் நீங்க திருப்பதி ஏழுமலையான் லோகத்திலே கோட்டீஸ்வர பகவான் சொல்லுவோம். அவருக்கு மண் சட்டியில தயிர் சாதம் தான் இன்னைக்கும் நெய்வேத்தியம். தன் பக்தர்களுக்கு இதையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஹா இதுதான் லட்டான்னு சொல்லி சாப்பிட்றாராம். அதுக்கப்புறம் வந்து இவர் வேட்டையாட போகும்போது அங்க பத்மாவதி வந்து தொலைஞ்சு போயிடுறா. பாக்குறா, எனக்கு உன்னை ரொம்ப பிடித்திருக்கு பெண்ணே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறாளாம். உடனே பத்மாவதி சொல்றாராம், எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்கோ அப்படின்னு. முதல்ல பெருமாளுக்கு வந்து ஒரு திட்டம் தீட்டார். நேரடியா நம்ம போய் கேட்டா தருவாளா மாட்டா. அதனால நாரதர் அனுப்புறார். இவர் வந்து முதல்ல வந்து குறி செய்யற ஒருத்தரா போய் நல்ல காலம் பிறந்திருக்குன்னா அந்த காலத்துல குறி சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த அரண்மனைக்கு வெளில குறி சொல்றாராம். இவரே குறி சொல்றவரா போய் எப்படின்னா, உமக்கு ஒரு அதாவது நீங்க எதிர்பாராத ஒரு பையன் தான் வந்து உங்களுக்கு கிடைப்பான், மணமகனா கிடைப்பான், அவன் ரொம்ப நல்லவன், அவனையே உங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு குறி சொல்றவரா வந்து குறி சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது வந்து நாரதரை அனுப்புறாரு பகவான். நாரதர் வந்து ராஜா கிட்ட சொல்றாரா, ஆஹா இந்த ஒரு வரனை பார்த்தம்பா, 10 பொருத்தமும் அமைஞ்சிருக்குப்பா, இந்த பையன் பேர் சீனிவாசன், இவனுக்கே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. சரி அதுவே வரும்போது நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆகாசராஜன் சொல்லிடுறாரு. அடுத்தது இவ ஆத்துக்கு போறா. ஸ்ரீனிவாசன் போனதுல இருந்து பத்மாவதி நினைப்பிலேயே இருக்காரு. அம்மா கேக்குறாங்க, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு ஒண்ணு. வகுலாதேவி கேட்டோன்னா, அம்மா இது மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தம்மா, ஆனா அது ராஜா வீட்டு பெண்ணா இருக்குமா, யாரா இருந்தா என்னப்பா, நீ ஆசைப்பட்டல, நான் போய் பொண்ணு கேட்கிறேன்னு போய் கேட்கிறா. உடனே அவர் வந்து 2 நம்ம எல்லாம் இப்ப கண்டிஷன் போடுறோம்ல, அதே மாதிரி 2 கண்டிஷன் போட்டாலாம். என்னன்னா முதல் இது என்னன்னா, அதாவது என் பொண்ணு வந்து தங்கறதுக்கு இடம் வேணும். 2வது கல்யாண செலவு உங்குது அப்படின்னாலாம். அதுவும் அந்த கல்யாணம், அதாவது இந்த உலகத்துல யாருமே இப்படி இந்த ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, அப்படி ஒரு கல்யாணத்தை நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலாம். சரி அதுக்கு என்ன, நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, கல்யாண தேதியெல்லாம் நீங்க முடிவு பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆகாசராஜனுக்கு வந்து சுகபிரமம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல வராரு இல்லையா, பரீட்சித் மகாராஜாக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றாரு இல்லையா சுகர், வியாசரோட திருமகன், அவர் தான் குலகுரு. அவர்கிட்ட சொல்லி நாளெல்லாம் குறிக்க சொல்லிடுறான். சரி நீ நேரம் வரா பையன் கிட்டப்பா, ஒன்னும் விஷயம் இல்லையா, இடம் வேணுமா, அப்புறம் கல்யாணத்தை ஜாம் பண்ணணுமா, ஒரு பிரச்சனை இல்லை, வா முதல்ல வராகர்கிட்ட போலாம்
போய் அவரோட இடத்த நம்ம முதல்ல தங்க வந்தவங்க இடத்தையே அபகரிச்சுட்டாங்கன்றதுக்கு ஸ்ரீனிவாசர் தான் நேர போனாராம் வராகர் கிட்ட, சேவிச்சாராம். பா, எனக்கு கல்யாணம் ஆக போறது, அதனால இந்த இடத்தை எனக்காக விட்டு கொடு. நான் கண்டிப்பா விட்டு தரேன், ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னா, உனக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு நெய்வேத்தியம் ஆகணும். உன்னுடைய பக்தர்கள் முதல்ல உன்னை சேவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சேவிக்கணும். அவளோட தலையில என்னோட சடாரி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே செய்யறோம். உன்னை சேவிக்காம யார் வந்தாலும் அவளுக்கு அனுகிரகம் கிடையாது. அதே மாதிரி உனக்கு நெய்வேத்தியம் அர்ச்சனைகள் ஆன பின்புதான் எனக்கு அங்க ஆகும் அப்படின்னாரா. சரி, ஓகே, நீ நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு நீ எடுத்துக்கோ, நான் மலை அடிவாரத்துல போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வராகர் மலை அடிவாரத்துல போயிட்டாராம். இன்னைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வராகர் சன்னதி இருக்குன்னு தெரியும், ஆனா வராகரை சேவிக்காம ஏழுமலையான சேவிச்சு பலனே கிடையாது. உங்க மனசாந்திக்கு நீங்க போய் சேவிச்சுட்டு உண்டியில பணத்தை போட்டுட்டு வரலாமே தவிர, ஆனா அவரோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா வராகரோட அனுகிரகத்தை பெற்றுண்டுதான் அந்த பெருமாளை போய் சேவிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி, இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் இடம் கேட்டு வாங்கியாச்சு. அப்புறம் பொருள். இப்ப இவா எப்படி கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கா. இப்ப அதாவது இப்ப நம்ம லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சாதா மண்டபத்துல சாதா சாப்பாடு போட்டெல்லாம் சொல்லல. இந்த உலகத்திலே யாருமே பண்ணியிருக்க கூடாது. அத மாதிரி லோகத்துக்கே மாலை, அதாவது என்ன சொல்றாரு, தோரணம் கட்டணுமா. எப்படின்னா ஒரு வீதி விடாம தோரணம் கட்டி ரத்தனங்களாலும் பொன்னாலையும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்துல அத்தனை ரிஷிகள், சப்த ரிஷிகள் அத்தனை பேரும் அது மாதிரி அமோகமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாளாம்.